சேர் ஒன்று குடுறா மேல சேர் ஒன்று பட்டன் குடுறா சேர் ஒன்று குடுறா மேல அம்பே ஓரவா பட்டன் ஓரவா யாருக்கு எடுத்துட்டு வந்த இந்த மாலைய? ஐயா தப்பா நினைக்காதீங்க. இந்த மலர் மாலை என்னவோ நாங்க 2 பேரும் உங்களுக்கு தாங்க கொண்டு வந்தோங்க ஐயா. ஆமா. உலக்கு இங்க யாராவது எதிரி இந்த ஊர்ல ஆமாடா. இந்த மாலையில பாபு வச்சு நிறைய பேர் இருக்காங்க இந்த ஊர்ல. இந்த மாலை எடுத்து கைத்துல போட்டு அந்த பாபு வெடிச்சு நீங்க ரெண்டா செதிரி போட்டா நாங்க 2 பேரும் என்ன பண்றது? அதனால போட்டு இந்த இடம் வச்சு செதிரி போய் எந்த இடம்? இந்த இடம். நாங்களே போட்டு நாங்களே டெஸ்ட் பண்ணி பாக்குறோம். ஒட்டிதா டெஸ்ட் பண்ணி பாக்குறோம். செக் பண்ணி பாக்குறோம் சொல்றேன். பண்ணிக்கு எனக்கு ஒண்ணு அவனுக்கு ஒண்ணுக்குது. அறிவுங்க. அறிவுதான். மாலை போட்டுக்குங்க. வானாடா சொல்லுங்க. நான் போட்ட மாலை உங்களுக்கு போடலாமா? வேணாங்க ஐயா. ஏய் மச்சான் அந்த மாலை வாங்க கடைச்சே. எடுங்க சாப்பிடு. ஏய் அவைக்கு முன்பதான் வரக்கூடிய நம்மதான். ஐயோ இது வர கேட்டியா? ஏண்டா? ஏய் ஐயா என்னடா இம்மா நேரம் 10 வரையா அரசாங்கத்தை நீ கேட்டீங்க. ஆமா. நீங்க வாய் குத்தாத சுலபா கேட்டீங்க. என்ன படத்துக்கு வீட்ல ஆம்பளைக்கு சும்மா இருந்தா கூட பொம்மையாடிக்கு சும்மா இருக்க மாட்டாளுங்க. ஏய் என்னடா சொல்ற? பொம்மையாடிக்கு சும்மா இருக்க மாட்டேங்கறாங்க. ஆமாங்க ஐயா. என்னடா பண்றாளுங்க? ஒதுரா அச்சிக்கினு குச்சிக்கினு கச்சிக்கினு. ஏய் என்னடா அச்சிக்கினு குச்சிக்கினு ரைட். கச்சிக்கினா என்ன? ஐயா வெளிய இருக்குறவங்க அடிக்குறாங்க. வெளிய ஏதோ குச்சி கடிக்குறாங்க கைய. பாவி. ஆமாங்க. ஏனா ஐயா கச்சி அடிக்குறாங்க. அட சும்மா ராங்கம்மா. ஐயா அண்ணா போட்டாட்டியோ என் போட்டாட்டி தண்ணிக்கு போய்க்கறாங்க கொழாவு. கொழாவு போடுறதுல அவங்க 2 பேருக்குள்ள என்னமோ எச்சக்கு புச்சுக்கா சண்டை நடந்து போயிடுது. சண்டை நடந்துச்சு. பிறகு என்னாச்சு? என் அண்ணன் போட்டாட்டி ஒரு அடி அடிச்சுக்கறா ஐயா போட்டாட்டி. உன் முன்னாடி அடிச்சிட்டா. என் முன்னாடி கோவம் தாங்க முடியாத கை புடிச்சு கச்சிக்கறா. இது பெரிய சண்டையாய் போச்சு. யாரா என் கணவரை வெளிய வேலைக்கு போய் வேலைக்கு வந்துக்கறான். என் அண்ணன் போட்டாட்டி காடி சும்மா எல்லாம் வாய் வச்சுட்டு பட்டி புட்டாவா. என் அண்ணனை பார்த்து யாமே நீலங்க ஐயா உங்களை சொல்லுங்க. என் அண்ணன் போட்டாடி பார்த்து எங்க அண்ணன் கேக்குது. யாமே நீ வெளிய வேலைக்கு போயிட்டீங்க. நானும் உன் டைம்போட பழகு தண்ணி போனோம். அங்க பெரிய சண்டையாகி போச்சு. நான் ஒரு அடி கோவத்தை வச்சிட்டேன். உன் டைம்போட கை பிடிச்சி கச்சா இனிமே நம்ம ஒன்னா இருக்க கூடாது. வீட்டுல குடும்பம் நம்ம தனியா போயிடலாம் சொல்லிட்டுக்கிறா. பொட்டி முண்டியாவும் தனியா போலான்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டா எங்க அண்ணன் போட்டாடி எங்க அண்ணங்கார சும்மா தானா பொம்மையாட்டி பேசி கேட்டு கம்மியாட்டி நீலா தனியா போயிடலாம் குடும்பம் அப்படின்னு கேட்டுக்கிறான். சரி நான் இனிமே ஒன்னா இருக்க மாட்டப்படாது. நம்ம குடும்பம் தனியா போயிடலாம் சொல்லிக்கிறேன் எங்க அண்ணன் முன்னாடி. அவன் என்ன பண்ணான்? பொட்டாட்டி பேசி கேட்டு கம்மியாட்டி அவன் ஜாமானம் எடுத்துக்கின்னு அவன் தனியா போட்டான் குடும்பம். எங்க அண்ணங்காரே தனியா போயிட்டு எனக்கு மட்டும் இந்த வீட்டுல குடும்பம். ஆமா சொல்லு பாப்போம். அதனால என்ன பண்ண ஏன் ஜாமான் எடுத்துக்கு நான் விட்ட குடும்பம் தனியா போயிட்டேன். ஆமாங்க. என்ன ஆச்சு? பொம்மையாட்டி தகராறுல 2ஆ புடிச்சு குடும்பம் போயிடுச்சு. குடும்பமே 2ஆ போயிட்டு இருக்கு. பாகத்தை பங்குனமா பங்குதலே. ஆமாடா கண்டிப்பா பங்குனோம். பங்குனல ஊர் தலைவர் கூப்பிட்டு கண்டிப்பா பங்குனோம் இல்ல. ஆமா நான் எங்க அண்ணங்காரன் என்ன பண்ணா விதிவிதின்னு போனா ஊர் தலைவர் நாட்டாமக்கார பெத்துக்கார எல்லாரும் கூப்பிட்டா பஞ்சாயத்துக்கு. ஐயா நாங்க பொம்மையாட்டி பேசி கேட்டு தனியா குடும்பம் தனியா போயிட்டோம். பாகத்தை பங்கிட்டு விடு.
அப்படின்னு கேட்டுக்கிறேன் எங்க அண்ணங்காரன். சரி. எங்களுக்கு இருப்பதோ பூர்வீகமான சொத்து 3 சொத்து தான். 3 சொத்து. என்னடா சொத்து அது? ஒரு புலிமரம், ஒரு புலிமரம், ஒரு பசுமாடு, ஒரு பசுமாடு, 1 ஏக்கரா நிலம். 1 ஏக்கரா நிலம். அது பூர்வீகமான சொத்து. பூர்வீகமான சொத்து. பாகத்தை பங்குடுமே தலைவரும் நாட்டாமலை என்ன சொன்னாரு தீர்ப்புல, ஐயா நீ சின்னவனாக்குற, நீ கீழ்பாகம் எடுத்துக்கோ. ஆமா ஆமா. பெரியவனாக்குறான், அவன் மேல் பாகம் எடுத்துக்கிட்டான். சண்டை வேணா போங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டாரு தலைவரும் நாட்டாமலை. சின்னவனுக்கு கீழ்பாகம், எனக்கு கீழ்பாகம். பெரியவனுக்கு மேல் பாகம். மேல் பாகம். உங்க அண்ணனுக்கு எனக்கு மேல் பாகம், சரியா? எனக்கு கீழ்பாகம். பங்கிட்டு விட்டு 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. எங்க அண்ணங்காரன் என்ன பண்ண போய் புலி மரத்தை பார்த்துட்டான். புலி மரத்தை பயம் சடையா தொகுதிக்கு இட்டுட்டான். அவன் சும்மா இருந்தானா புலி மரத்தை பார்த்து ஒண்ணு கட கடன்னு நீ யாருனா உழுந்து 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 உழுந்துறான். முன்னாடி பார்த்தோம் ஒரு கோடி பயத்தோம் மொத்த புலி மரத்தை போட்டு கட்டி எடுத்து வீட்டுக்கு வந்துட்டோம். பாவி. டேய் என்னடா மேல் பாகம் யாருக்கு? எங்க அண்ணனுக்கு. உங்க அண்ணனுக்கு. கீழ விழுந்தது உனக்கு. கீழ் பாகம் எனக்கு. நீ மேல இருக்கிறவங்க தான் எங்க அண்ணனுக்கு உரிமை. ஆமா. புலிக்கு கீழ் வந்தா கீழ் பாகம் எனக்கு தானே. மாத்திக்காமடா நீ. கீழ் பாகம் எனக்கு தானே. ஆமாடா. போட்ட கட்டி எடுத்துன்னு வந்துட்டேன். எடுத்துன்னு வந்துட்டேன். அதனால என்ன பண்ணா எங்க அண்ணங்காரன் பசுமாட்டை மேய்ச்சி கொட்டாயில கட்டான். நான் என்ன பண்ண கடி விட்டு அவுத்து விட்டேன். கடி விட்டு அவுத்து விட்டேன். 4 முட்டை போய் புட்டுச்சு. தப்பா எடுத்துட்டு போய் ஆச்சாத பாலை கத்த எடுத்துட்டு கூட்டு போயிட்டேன். பாடு மேய்க்கிறேன். நீ என்ன சொல்ற? இந்தாடா பையா மாடு மேய்க்கிற மண்ணுங்காரன், பொட்டு புடா போற மண்ணுங்காரன், தண்ணி காட்டு கட்டுறவன் மண்ணுங்காரன், பாலை கத்த எடுத்துன்னு வந்து கேக்குறீங்க. லாபத்தை பொறுத்து நீ தான் சம்பாதிச்சிட்டு போற. அப்படி இருக்கும்போது அதுக்கு விதியே கிடையாதா? அப்புறம் என்ன பண்ண என் கணக்காரன் மறுபடியும் என்ன பண்ணா போயா இந்த 1 ஏக்கரா நிலங்குது பாரு. ஆமா. அதை ஓட்டி கலகா போட்டுக்கிறான். கலகா போட்டான். நல்லா குத்தி பகுதி எடுக்கிற நேரம் நான் என்ன பண்ண நானும் என் கொண்டாடி பார்த்தா ஒரு 4 ஆள் வச்சோம். மொத்த கலகாய் பிடிச்சி பேச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். கொடியா போய் மாடு போட்டு கிடக்குறேன். என்ன எனக்கு தானே தரணும். மண்ணு கட்டி தானே கீது அது கீழ் பாக்கு தானே புடிச்சு போய் செட்டிட்டு விட்டேன். கொடியை மாட்டு போட்டுக்கிறான். இதே பண்ணிருந்த கணக்கர் என்ன பண்ண ஓட தலைவராண்டி நாட்டாமக்காரன் முறவுறான். தலைவர் தலைவர் என் தம்பி கீழ் பாக்கு விட்டிக்கோ, அவன் லாபத்துல போறான். எனக்கு மேல் பாக்க விட்டிக்கோ, நான் எக்ஸ்ட் போட்டு போறேன். மறுபடியும் பாகத்தை பங்கு விட்டு தலைவர் கை கட்டி கடிப்பாங்க மக்கா போய் பாகத்தை பங்கிட்டு விடுன்னு எல்லாம் வந்தாரு. என்னடா பையா நீ சின்னவனா இருக்க உனக்கு வந்து கீழே பாக்க விட்டா நீ இல்லாத அர்த்த வேலை செய்யறமே மறுபடியும் மன்னங்கர் வந்து பாகத்தை பங்கிட்டு சொல்றான். என்னடான்னு என்ன கேட்டாரு. சரி வந்துட்டீங்க தலைவரே மறுபடியும் பாகத்தை பங்கிட்டு விட்டு போ அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். தீர்ப்புல என்ன சொல்றாரு தலைவர் நாட்டாமக்காரலாம், ஐயா இன்னில இருந்து உனக்கு மேல் பாகம் மன்னனுக்கு கீழ் பாகம். அப்ப உனக்கு மேல் பாகம் மன்னனுக்கு கீழ் பாகம் எப்போ? இன்னைக்கு முதல். இன்னில இருந்து எனக்கு எனக்கு என்ன பாகம்? மேல் பாகம். மேல் பாகம். எங்க அண்ணனுக்கு கீழ் பாகம். கீழ் பாகம். கம்டேடி எங்க அண்ணன்காரன் கேக்குறேன். வரல வைக்கலடா அவன் சொன்னா என்ன பண்ணாங்க எங்க அண்ணன்காரன் அவன் கெட்டு நொந்து போய்க்கிறானே. இதாடா தந்தை ராமதேவ் போலன்னா நம்ம நெக்கு போயிருக்குமே. இப்ப நம்மளுக்கு வந்து கீழ் பாக்கு விட்டுக்குறாங்க, தப்பிக்கு மேல் பாக்கு விட்டுக்குறாங்களே. நம்ம என்ன பயிர் வச்சா நமக்கு படிக்கலாம் எங்கேயும் கேக்குறான். அவன் போய் கேட்டுக்கிறான் நாட்டமக்காரலாம். என் தம்பிக்கு வந்து லாபத்துல போகிறான் நெக்ஸ்ட் போயிருங்க தலைவரே. இப்ப வந்து என் தம்பி கீழ் பாக்கு விட்டுட்டீங்க, மேல் பாக்கு விட்டுட்டீங்க, சரி கீழ் பாக்கு விட்டுக்கிறீங்க, சரி போங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்படி சொன்ன என் கணக்காரன் என்ன பண்ணா அவன் கேட்டு வந்து கம்ப்ளீட் என்ன பயிர் வச்சா நம்ம போய்க்கலாம் தெரியுதுனா அந்த 1 ஏக்கரா ஓட்டி கவுரு நட்டமா கவுரு நட்டம் கவுரு நல்லா சொல்லுங்க. இது நானும் என் பொட்டாட்டி பார்த்தா 4 ஆளை வச்சு மொத்த கவுரு அத்து கூட்டு வந்துட்டேன். அடி இருக்கிற தட்டத்துல மாட்டு போட்டு கிடக்கு. அவனை எவன் கேவுரு நாடு சொன்னான். அதை கெட்டு நோத்தான கம்மிட்டி அவன் இதா போய் வச்சா தெரியாது. அண்ணன் தம்பியாவது ஆட்டு குட்டியா சும்மா போங்க போல நீ விட்டு முடிக்கிற கொண்டு தம்பிக்க நீ விட்டு முடிக்கிறான்னு கேக்குறேன். எல்லாரும் விட்டு குத்தா போய் ஆமா விட்டு குத்தா நீ கடகான
உனக்கு என்ன காலத்தம்பு தான் வாங்கி போடு போதும் சும்மா மேல கை வைக்காது. துட்டு குத்து வைக்க சொல்றேனா? நான் 3 வயசுல கொலை பண்ண மாட்டேன். பாவி 3 வயசுல எப்பறா 3 வயசுல கொலை பண்ண? 3 வயசுல கொலை பண்ணவன. எப்படி? எங்க அம்மாக்கு நாங்க ரத்த பொறுப்பு. பொறுப்பு. எங்க அண்ணன் முன்னாடி வந்தா நான் பின்னாடி வந்தேன். டேய் 2 பேரும் முன்னாடி தட்ட வரோம். நீ வாய் வழியா வந்திருப்ப. நல்ல கச்சிக்கிட்டு அடிக்கிறான். ஏய் வாய் வழியா வந்தா பல்ல கச்சி அடிப்பானா? பாரு. அப்புறம் நீ எதுக்கு பின்னாடி கச்சி அடிக்க மாட்ட போடா. எங்க அண்ணன் முன்னாடி வந்தாமா எங்க அம்மானு போய் பாலை குடிச்சிட்டு வந்துருவாங்க. பால் எங்க அம்மா பால் போடு அதுக்காக ஓவுது. ஏய் எங்க அம்மானு போய் பாலை குடிச்சிட்டு வந்துருவான். நான் பின்னாடி போவேன், பாலே வராது. வராது. பின்னாடி போனா பால் எப்படி வரும்? பின்னாடி போனா பால் எப்படி வரும்? பின்னாடி போய் சரி பண்ணிட்டு ஐயோ பின்னாடி போனா பால் வரணும். பாலே வராது. எங்க அம்மானு போய் தண்ணி கூட வச்சு பால் வராது. நான் ரோட்ல நடந்து போவேன், எல்லாம் அந்த சேமியா பண்றாங்க. ஏய் இல்ல ஒரு ராவு உப்புமா பண்ணல. அவரே துணி புடுவேன். ஒண்ணு புறணும். நான் ரோட்ல நடந்து போவேன், அத பாலுக்கு செத்துவேன். அதே என்ன ரோட்ல நடந்து போவான், அத பராமரா பண்ணி குட்டியாட்ட கொழுன்னு இருப்பான். அவன் தான் மொத்த பால் குச்சி போடுவான். ஆமாட்டா. அப்படியே எங்க அண்ணன் ஒண்ணு மாதிரி இருப்பான். அப்படியே யார் மாதிரியா? சரி ஆவட்டும். மொத்த பால் குச்சி போறானே, எனக்கு டென்ஷன் ஆகி போச்சு, டென்ஷன் ஆயிடுச்சு. ஆத்திரமா ஆகி போச்சு. டேய் கம்பெனி ஆத்திரம் வந்து நான் மூத்திரம் மேஜி விட்டாங்க. கூத்து மேல ஆடுறான். ஏய் ஆத்திரம் ஒண்ணுதான் டென்ஷன் ஒண்ணுதான். பிறகு என்ன நடந்தது? நேரா போன பால் தாலுக்கு பால் தாயில் வாங்கினேன். பால் தாயில் வாங்கி கையில ஊத்தினா தருவிக்கணும். தாடி விட்ட. எங்க அம்மா ஏரி வேலைக்கு போயிட்டு வீட்டுல டயரா தூக்கி இருந்தாங்க பாரு. நேரா போய் எங்க அம்மா தடிட்டு வந்தாங்க. அம்மா ஏரி வேலைக்கு போறான். அம்மா ஏரி வேலைக்கு போறான். அம்மா பாத்துலியா? எல்லாம் கேட்டுக்குமா? அவங்க அம்மா எப்படி இருப்பா தெரியுமா? முன்னாடி வா ஏரி வேலைக்கு போறான். நான் பைக்ல எடுத்து விட்டு வரேன். அம்மா சொல்றாங்க மச்சான், சத்தண்டா. தடிட்டு வந்துட்டேன். இப்ப யாரு முதல்ல பால் குடிக்க போவாங்க? டேய் ஒண்ணு போவான். அண்ணன் போவான், பாலை குடிப்பான், செத்துருவான் சொல்லிட்டு தருவிட்டு இங்கே பார்த்தா தந்தாங்க வரல. ஆமா. போய் படுத்துக்கிறேன். காலையில இருந்து பாக்குறேன் எங்க வீட்டு முன்னாடி ஒண்ணு செத்துட்டு போடா. எங்க வீட்டு முன்னாடி அப்படியே முன்னாடி அப்படியே கும்பல அடிச்சு அழுகுறாங்க. இந்த பக்கம் லேடிஸ், இந்த பக்கம் பொம்பளைங்க மதியம் அடிச்சு அழுகுறாங்க. லேடிஸ் என்ன லேடிஸ்னா வயசான ஆயா. சைலண்ட். பெண்கள்னா யாரு? கன்னி பெண்கள். கம்முனடி. விளக்கத்தை கண்டுபிடிச்சவனே நான் தான். நீதான். ஏரிக்கரையில உட்காந்து கண்டுபிடிச்ச. இதெல்லாம் ஒரு விளக்கம். அப்படியே அடிச்சு அழுகுறாங்க. அம்மா குஷி காலை இந்த காகர பாரு மம்மலன்னு. குஷி காம்பது அண்ணன் செத்துட்டு இருப்பான். ஆமா. மொத்த பால் நம்மளுக்கு தான் வரவையாதா பை? அண்ணன் செத்துக்கிறான். வரவையாவது அடிக்கிட்டு போக முடியாது. போக முடியாது. வச்ச தொட்டி கண்ணுல வச்சுக்கின்னு சிக்கனு ஊம்பி ஆதினே தேம்பி போடு டங்கி ஸ்லிப்பாய் போச்சு. ஆவுண்டா உனக்கு ஆவும். தேம்பி ஐதா போன வீட்டாண்டு போனேன். நேரா போன வீட்டாண்டு. எங்க வீட்டாண்டு போயிட்டு கூட்டத்தை நீக்கிட்டு எங்கதான் கூட்டம். போடு நானு போடு. எங்க வீட்டாண்டு கூட்டத்தை நீக்கிட்டு பார்த்தமா எங்க அப்பா செத்து போட்டுக்கிறான். பாவி எப்பறா ஒண்ணு நட சாவனா? அன்னைக்கு ஷிஃப்ட் ஆவுறது பாருங்க. நான் பால் தருவன மாதிரி அந்த நேரத்துல அப்பா போட்டுக்கிறாரு. உப்பு செத்துட்டானா? பால் குச்சி ஒண்ணு ஒரு பாட்டு போய்க்கிறான். நேரா எங்க அம்மாவோட போய்க்கிறான். சரி. எங்க அம்மாவோட போயிட்டு பாய வச்சுக்கிறான். அப்படியே மொரிச்சுக்கிறான். போடு 2 போடு. சொல்றேன் தான் உள்ள கேட்கணுமா புத்தி இல்ல. யாரு புத்தி இல்ல? அப்படி இருக்கும்போது என்னுடைய மகன் சிவமணி
அயல் நாட்டிலிருந்து படித்து விட்டு வருகிறான். அவனை சிறப்பாக நீங்க வரவேற்க வேண்டும். அதானே புறப்படலாமா? புறப்படு.